ஒரு அழகான பச்சை பசேல் நிறைந்த காட்டுல உயர உயரமா மரங்கள் நின்று காற்று மெதுவா வீசிக்கிட்டு இருந்தது. அந்த காட்டுல குமரன்னு ஒரு சிங்கம் வாழ்ந்தது. குமரன் ரொம்ப பலசாலி. அதனால அவனுக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்தது. நான் பலசாலி, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. சின்ன விலங்குகள் உதவி கேட்டாலும் அவன் கவனிக்கவே மாட்டான். ஒரு நாள் குமரன் காடுல சந்தோஷமா நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஆ அவன் கவனிக்காம ஒரு ஆழமான குழியில விழுந்துட்டான். அவன் வெளியே வர முயற்சி பண்ணினான். மீண்டும் முயற்சி பண்ணினான். ஆனா ஒன்றுமே முடியல. அப்போ அவனுக்கு பயம் வந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு சின்ன முயல் அங்க வந்தது. முயல் மெதுவா கேட்டது, சிங்கா, உங்களுக்கு உதவி வேணுமா? முன்னாடி இருந்தா குமரன் கோபப்பட்டிருப்பான். ஆனா இப்போ வேற வழியே இல்ல. ஆமாம், தயவு செய்து உதவி பண்ணு. முயல் உடனே மற்ற விலங்குகளை கூப்பிட்டது. குரங்கு கயிறு கொண்டு வந்தது. யானை கயிறை பிடிச்சு இழுத்தது. எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒற்றுமையா முயற்சி பண்ணி சிங்கத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. குமரன் நெஞ்சம் கனிந்தது. அவனோட கண்களில் கண்ணீர் வந்துச்சு. நான் பலசாலிதான், ஆனா ஒற்றுமைதான் உண்மையான பலம். அந்த நாளிலிருந்து குமரன் எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சான். யாராவது உதவி கேட்டா அவனே முதல்ல ஓடிப்போவான். காடு முழுக்க மகிழ்ச்சியும் நட்பும் நிறைஞ்சிச்சு. கதை சொல்லும் பாடம், பலசாலியாக இருப்பது முக்கியம்தான், ஆனா எல்லாரையும் மதிப்பதும் ஒன்றிணைந்து செயல்படுவதும் அதைவிட முக்கியம்.